இந்தியால 10 மாநிலங்கள்ல இருந்து மட்டும் 42,360 குழந்தை திருமணங்கள் கடந்த 3 வருஷத்துல நடந்திருக்கிறதா மத்திய அரசு கொடுத்திருக்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்டவையில முன்னோடி மாநிலமா திகழும் தமிழ்நாட்டுல கடந்த 3 ஆண்டுகளா குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு வரதா வெளியாகி இருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கும் விதமா இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளின் தரவுகளை கொண்டு பார்த்தா இந்தியால அதிக அளவிலான குழந்தை திருமணங்கள் தமிழ்நாட்டில தான் நடந்திருக்கு. இது தொடர்பா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்க அறிக்கை இப்போ பெரும் பேசு பொருளாக இருக்கு. குழந்தை திருமணத்தில் தமிழ்நாடு முதலிடம் ஏன்? இந்தியாவில் மீண்டும் தலை தூக்குகிறதா குழந்தை திருமணம்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியால குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சு வரது தொடர்பாகவும் குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கான சட்ட நடைமுறைகள் முறையா அமல்படுத்தாதது குறித்தும் தன்னார்வ அமைப்பு ஒன்று தாக்கல் செஞ்ச வழக்கு கடந்த புதன்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரணை செஞ்சுச்சு. வழக்கு விசாரணையின் போது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை இப்போ பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு. அதன்படி கடந்த 3 ஆண்டுகள்ல அதிக குழந்தை திருமணங்கள் நடந்த மாநிலமா இருக்கு தமிழ்நாடு. மத்திய அமைச்சகத்தின் தரவுகளின்படி கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல 8,966 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்த இடத்துல இருக்கு கர்நாடகா. கர்நாடகால கடந்த 3 ஆண்டுகள்ல 8,348 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 8,324 குழந்தை திருமணங்களுடன் இந்த பட்டியல்ல 3வது இடத்துல இருக்கு மேற்கு வங்கம். கடந்த 3 ஆண்டுகள்ல தெலுங்கானால 4,440 குழந்தை திருமணங்களும், ஆந்திரால 3,416 திருமணங்களும், அசாம்ல 3,316 குழந்தை திருமணங்களும், மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானால மொத்தமா 5,550 குழந்தை திருமணங்களும் நடந்திருக்கிறதா மத்திய அரசு தாக்கல் செஞ்சிருக்க அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குழந்தை திருமணங்கள் அதிகாரிகளால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு தரப்புல உச்சநீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த குற்றத்துல ஈடுபட்ட எத்தனை பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான தரவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாததையும் பார்க்க வேண்டியிருக்கு. குழந்தை திருமணங்கள் தொடர்பா மிகவும் குறைவான வழக்குகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தரவுகள் சொல்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்றதுல ஏற்படும் தாமதம் தான் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்க முக்கிய காரணமா பார்க்கப்படுது. சமீபத்துல கேரளாவில 3,500 ரூபாய்க்கு குழந்தை திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழல்ல குழந்தை திருமணங்களை கண்காணிக்க மாவட்டம் தோறும் தனி அதிகாரி நியமிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுறதையும் பார்க்க முடியுது. குழந்தை திருமணங்கள் நடந்தா அதை புகாரா பதிவு செய்ய வேண்டிய விழிப்புணர்வும் மக்களோட சமூக பொருளாதார நிலையை மாற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறதா உச்சநீதிமன்றம் சொல்ற நிலையில கடுமையான தண்டனைகள் தேவைங்கிற கோரிக்கையும் எழுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.